ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் யார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஹரிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹரி, உங்களோட ஃபீட்பேக். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஹரி. சார் ஃபர்ஸ்ட் நான் ஃபெசிலிட்டி ஃபீல்டில் தான் சார் இருக்கிறேன் 10 இயர்ஸா. ஸோ ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் இவ்வளோ பேசிக் திங்ஸ்லாம் எனக்கு இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டதும் இல்லை. ஸோ எந்த ஒரு ஐடியாஸ் அந்த ஒரு என்ன ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் என்ன ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கோமே தவிர ஒரு சிஸ்டம் இப்படி தான் டிசைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாஸே இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக ஒரு சிஸ்டம் எப்படி செலக்ட் பண்ணுறோம் எப்படி டிசைன் பண்ணுறோம் எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். எல்லாமே வீடியோஸ் வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் என்னென்ன டவுட்ஸ் வருதோ வீடியோஸ் திரும்ப திரும்ப போட்டு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியுது சார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லா டாபிக்ஸுமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கவர் பண்ணீங்க சார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே ஹரி, நீங்க அந்த வீடியோஸ் நோட்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க அதை வந்து லைஃப்லாம் அக்செப்ட் பண்ணலாம். சப்போஸ் அதை அக்செப்ட் பண்றதுல இஷ்யூ இல்லையா, நீங்க என்ன சொல்லுங்க, நான் சரிங்களா? கண்டிப்பா சார். சப்போஸ் நீங்க வந்து ப்ராஜெக்ட்லயே ஒரு டிசைன்ல சேஞ்ச் ஆகணும் நீங்க சொல்லுங்க, இல்ல ஃபெசிலிட்டில எல்லாம் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஷோர் சார், ஷோர். தேங்க்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ ஹரி. நெக்ஸ்ட் சாதிக். சாதிக் தான் கல்ஃப்ல இருக்கிறாரு. சாதிக், எஸ் சார். உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கம்மா. சார் கிளாஸ் தமிழ் கொஞ்சம் மோசம் சார். ஓகே, இங்கிலீஷ் பேசுமா? சாதிக், நான் என்ன பண்றேன்னா உங்க எல்லாரையுமே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, அதுல உங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேன். நீங்க அதையும் பாத்துக்கலாம், சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ அது வந்து மேபி உங்களுக்கு ரீகால் பண்ணும்போது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சாதிக், வேற சார் ഞാൻ ഫെസിലിറ്റി മാനേജ്മെന്റ് എഞ്ചിനീയറിന് വേക്കൻസിക്ക് അപ്ലൈ பண்ணிக்கொண்டிருக்கேன். അപ്പം അവിടെ நிறைய அதாவது இன்டர்வியூ பேஸ்டு கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. അതിന്റെ ആൻസർ ആണ് ഞാൻ സ്റ്റാർട്ടിങ്ങിൽ உங்களுக்கு சாரு പറയുന്ന ക്വസ്റ്റ്യൻസ് ഒക്കെ നോട്ട് பண்ணுன അതാണ് കാര്യമായിട്ട് ഈ ഇന്റർവ്യൂ பேஸ்டு கொஸ்டின்ஸ் இல்ல சார். ஓகே, அது சரி சாதிக், நீங்க கல்ஃப்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல இந்தியாலயா? ഗൾഫിലാണ് സെർച്ച് பண்ணுனேன். ഇപ്പം ആക്സസ് ഇവിടെ അല്ലേ കൂടുതൽ. ഇന്ത്യയിൽ വന്നിട്ട് സെർച്ച് பண்ணேன். ஓகே ஓகே, சரி இந்தியாலனா இப்போ உடனே இமிடியேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதுக்காக கேட்டேன். ഇന്ത്യയിൽ கிடைச்சாலும் பிரச்சனை இல்ல. பட் நாங்க இப்போ நீங்க வந்து கல்ஃப்ல இருக்கீங்க. ഇപ്പം ഗൾഫിലേ இருக்கு. ഗൾഫിൽ ഒരു കൊറോണ ടൈമിൽ ജോബ് ലോസ് ആയച്ചു. അപ്പം ശീഘ്രം എന്தாவது ജോബ് വേണ്ടേ, അതിനു വേണ്ടി ഗൾഫിലേക്ക് വന്നതാണ്. ഗൾഫിൽ വന്നപ്പോ ഫുള്ളും ട്രാവലിംഗ് ആക്സസ് ഒക്കെ വളരെ കമ്മിയാണ്, റെസ്ട്രിക്ഷൻ ജാസ്തിയായിരുന്നു. അപ്പം கிடைச்ச ஜோப்னு கேறியതാണ്. ஓகே அப்போ அதுக்கு நான் ஒன்று பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு இந்தியாவில் ஜாப் ஓகே அப்படின்னா சென்னையில ஒரு நல்ல பெரிய கம்பெனி இருக்குது, அங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களோட கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்றேன். நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க என்னோட நேமை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட பேசலாம். தர்மா சார் தான் ரெஃபர் பண்ணாங்கன்னு சொல்லுங்க, அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க. மேபி நீங்க இந்தியாவுக்கு வரதா இருக்குன்னா அங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி சார். ஓகே, நான் உங்களுக்கு அந்த क्वेश्चन அண்ட் ஆன்சர் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். எல்லா क्वेश्चंस எல்லாம் நான் போடுவேன், சரிங்களா? அப்போ நீங்க அந்த क्वेश्चंस எல்லாம் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது. அப்போ வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி. சொல்லுங்க சார். ക്ലാസ് ഓക്കെ സാർ. ക്ലാസ് ഒക്കെ ஓகேவா? கிளாஸ் ഞാൻ മുന്നാടി ഇത് ക്ലാസ്സിനെ പറ്റി റിസർച്ച് பண்ணிക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. HVAC ബാക്ക്ഗ്രൗണ്ട് ഇല്ലല്ലോ, മെക്കാനിക്കൽ എഞ്ചിനീയറിംഗ് അല്ല. ഞാൻ സൈറ്റ് എഞ്ചിനീയർ ആയിരുന്നു, മെക്കാനിക്കൽ സൈറ്റ് എഞ്ചിനീയർ. അപ്പം എൻ്റെ ഡിഫറെൻറ്റ് ഫീൽഡാണ് ഇത്. ഞാൻ കൺസ്ട്രക്ഷൻ ഫീൽഡിലാണ് വേല പണിയത്. അപ്പോൾ ഇത് ഡിഫറെൻറ്റ് ഫീൽഡാണ്. അപ്പം HVACക്ക് நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்குன்னு பார்த்து ഞാൻ കുറേ യൂട്യൂബ് ചാനലിൽ വീഡിയോസും അതും பார்த்து கொஞ்சம் അതുകൊണ്ട് നിങ്ങൾ പറഞ്ഞത് പെട്ടെന്ന് ക്യാപ്ചർ ചെയ്യാൻ പറ്റുന്നുണ്ട്. ക്ലാസ് ഒക്കെ ഓക്കെ സാർ. ചില ഡീപ്പ് എങ്ങാണ്ട് അതായത് ക്വസ്റ്റ്യൻസ് ഡൗട്ട് ചോദിക്കാൻ
கொஞ்சம் டிஃபிகல்ட்டி. காரணம் தமிழ் அந்த மாதிரி தெரியாது. അപ്പം ഡീപ്പാ എങ്ങാണ്ട് ക്വസ്റ്റ്യൻസ് ഞാൻ ഉങ്ങളെ വീഡിയോസ് 2-3 വട്ടം பார்த்துட்டு ഒന്ന് കവർ பண்ணி, അതായത് ജോബിന് ശേഷം വീഡിയോ பார்ത്താൻ ടൈം கிடைக்காது. അപ്പം கொஞ்சம் கண்டிப்பா ஃப்ரீ டைம் கிடைக்கணும். എന്നാലേ கொஞ்சம் கூடி டவுட் கிளியர் பண்ணா போதும். நீங்க உங்களுக்கு அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க ஒர்க் ம், பண்ணும்போது எந்த டவுட்ஸ் வந்தாலும் சரி நீங்க என்ன இமிடியேட்டா கான்டாக்ட் பண்ணலாம். இல்லாட்டி ம், நம்ம அலுமினி குரூப்ல ஆட் பண்ணி விடுறோம் இல்லையா, அதுல உங்களோட ம். டவுட்ஸ் போட்டீங்கன்னா மேபி சீனியர்ஸ் யாராவது ரிப்ளை സാർ ആ பண்ணுவாங்க. இல்ல நான் വീഡിയോസ് ഉണ്ടല്ലോ ആപ്പില് അൺലിമിറ്റഡ് ആക്സസ്. അതായത് ഇപ്പം ക്ലാസ് മുടിഞ്ഞാച്ച് എനിക്ക് ഈ அன்லிமிட்டெட் வீடியோ அக்சஸ் பார்க்காம. அதான் சொன்னேன். ஹரி பேசும்போது சொன்னோம் இல்லையா, அன்லிமிட்டெட் ம், அக்சஸ் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து நீங்க வந்து அக்சஸ் பண்ணலாம். ம், அப்படி அக்சஸ் பண்றதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் அதை ரெக்டிஃபை பண்ணி தரணும்னு சொல்லியிருக்கிறேன். அது ம். போக என்ன பண்றேன்னா உங்களை வந்து தமிழ் ரெக்கார்டிங் வீடியோஸ் இருக்கு இல்லையா, அந்த இதுலயும் உங்களை அப்படியே எல்லாத்தையும் மூவ் பண்ணி விட்டேன். சரிங்களா, உங்களுக்கு ஓகே. தமிழ் பெட்டரா இருந்துச்சுன்னா தமிழ்லேயே பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. താങ്ക് യു സാർ. வேற സാറെ சொல்லுங்க ക്ലാസ് சதீஷ். ഓക്കേവാ? നോ പ്രോബ്ലം. ஓகே கொஞ்சம் മറ്റേ വേല കഴിഞ്ഞിട്ട് സീക്കിരം വന്നിട്ട് ഇത് പാക്കുമ്പോഴാണ് ബുദ്ധിമുട്ട്. கொஞ்சம் ടയേർഡ് ആയിരിക്കും വേല കഴിഞ്ഞ്. ஓகே ஓகே ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சதீக். நெக்ஸ்ட் கவிதா மேம். சார் சொல்லுங்க மேடம், உங்களோட ஃபீட்பேக். சார் கிளாஸ் எல்லாமே புரிஞ்சுது சார். பட் கொஞ்சம் தமிழ்ல எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருந்திருக்கும் சார் எனக்கு. ஓகே ஓகே மேடம். Full and அதான் மேடம் English. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் உங்களை அப்படியே நாளைக்கு எல்லாரையுமே சேஞ்ச் பண்ணி விடுறேன். சரிங்களா, ஓகே சார். உங்களை அலுமினி குரூப்ல ஆட் பண்ணிக்கலாம்ல மேடம்? ஆட் பண்ணிக்கலாம் சார். ஓகே, சொல்லுங்க மேடம் உங்களோட ஃபீட்பேக். கிளாஸ் நல்லா புரிஞ்சுது சார். எனக்கு ரஞ்சித், உங்ககிட்ட ரஞ்சித் படிச்சான்ல ரிவிட்டு, ஆமா. அவன் அவன் நாங்களாம் ஒட்டுக்க ஒர்க் பண்ணவங்க தான். ஓகே 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 ஓகே. ஒரே கம்பெனில ஒர்க் பண்றீங்களா? ரஞ்சித் நான்லாம் ஒட்டுக்க ஒர்க் பண்ணவங்க சார். ஓகே ஓகே. அவர் சொல்லி தான் நீங்க ஜாயின் பண்ணீங்களா? இல்ல சார், நான் வெப்சைட்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ஓகே உங்களோடது எனக்கு வந்தது. அப்ப ரஞ்சித் போட்டோ அதுல இருந்தது. அப்பதான் ஓகே ரஞ்சித் கால் பண்ணி அப்புறம் கேட்டோம். அதுக்கப்புறம் இப்ப போன வீக்ல பேசினேன் ரஞ்சித்கிட்ட. ஓகே அப்பதான் உங்க பத்தி சொன்னாரு சார். ஓகே 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 ஓகே. உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி மேடம் இந்த தான் கிளாஸ்? நீங்க ஆல்ரெடி கிளாஸ் டிசைன்ல ஒர்க் பண்றீங்க. ஸோ உங்களால இதுல வந்து நாலேஜ் கத்துக்க முடிஞ்சா டிசைன்ல நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியுமா? நெக்ஸ்ட் நீங்க லெவல் கிளாஸ் போறதுக்காக தான் இத வந்தேன். ஓகே ஏன்னா அதுக்கு மெயின் காரணம் ராஜா சார் தான். ஓகே 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 எனக்கு கொஞ்சம் வாக்குவாதம் நடந்து வெளில வந்தனால அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு ஓகே சொல்லிட்டு தான் வெளில வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன் சார். ஓகே. இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ ஓகே தான் சார். பட் கொஞ்சம் கொஞ்சம் டவுட் இருக்கிறது. இதுக்கு மேல டயக்ராம் போட்டு ஹீட் லோட் கால்குலேஷன்லாம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இனி வர ப்ராஜெக்ட்ல இப்போ வந்து பில் ஆஃப் குவாண்டிட்டி நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன் சார் ஆஃபீஸ்ல. ஓகே அது ஓரளவுக்கு கொட்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே போடுவேன் சார். குவாண்டிட்டி மட்டும் கொடுத்தா கொட்டேஷன்ஸ் போட்டுருவேன் சார். பட் ஒரு சில டவுட் இருக்கு சார். இந்த ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்கொயர் மீட்டர் டக்ட் கன்வெர்ட் பண்றது, இந்த டவுட் மட்டும் இன்னும் கிளியர் ஆகும் சார். யூனிட் கன்வர்ஷன்ஸ். ஆமா சார். ஓகே, நீங்க எந்த டவுட் இருந்தாலும் நீங்க எப்பனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே சார். ஸோ நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல வந்து இதெல்லாம் ஒவ்வொரு டைமும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தான் மேடம் அது வந்து மறக்காம இருக்கும். சரிங்களா, இல்லாட்டி கிளாஸ் மறந்துடும் படிச்சதுல. இல்ல சார், ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்பிளிட் கேசட் டக்ட் இது மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரியும். ஓகே ஓகே விஆர்வி வந்து மாடல்ஸ் எல்லாமே தெரியும். இதுக்குதான் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது. பட் எல்லா மெட்டீரியல்ஸும் தெரியும். ஓகே ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் சார். பட் ஆனா இன்டெப்தா போகல அதுல. ஓகே ஓகே. ஸோ இனிமேல் அதில் இன்டெப்தா வந்து ஒர்க் பண்ணுங்க. கொஞ்சம் ஒன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கோங்க. ஓகே. அப்புறம் டைக்கு நான் ஹரி சார் தான் எனக்கு சென்னை கூப்பிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. சென்னையில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆமா சார், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சென்னையில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மேடம். நீங்க கொட்டேஷன் ரெடி பண்றதுக்கு, பிஓக்கு ரெடி பண்றதுக்கு, இல்லை டிசைன் இன்ஜினியர்ஸ்க்கு ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் போட்டு ஓகே சார். வேற கிளாஸ்ல ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக் ஏதாவது இருக்கா மேடம்? இல்ல சார். ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ராகேஷ் ராகேஷ்
சார் சார் சொல்லுங்க ராகேஷ், உங்களோட ஃபீட்பேக். சார் பேசிக் திங்ஸ்லாம் நல்லா எடுத்தீங்க சார். ஓகே இந்த ஃபீல்டுக்கு வந்து நியூ சார், அதனால வந்து கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் லேக் ஆகுது. ஓகே ஓகே. எங்க லாக் ஆகுது? இல்லை சார், டிசைன் பண்ணுறது எல்லாமே தான் சார். கொஞ்சம் நம்ம நேரில் வந்து கூட ட்ரை பண்ணிக்கலாமா சார் அதை கிளாஸ்க்கு? நீங்க வரலாம். சரி, அதான் நான் சொல்றேன்ல, நீங்க லைவ் கிளாஸ் வந்து இன்ஸ்டோட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரீ டைம் வந்துன்னா வந்து கேட்ல லேப்ல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபுல் டே உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி பக்கத்துல அவங்க கூட சார் உட்காந்துருப்பாங்க. நமக்கு எந்த டவுட்னாலும் அப்பயே இமீடியட்டா கிளியர் பண்ணலாம். சரி ஓகே சார். அது சாஃப்ட்வேர் கூட அங்கே தான் சார் வந்து ஏற்றிட்டு வந்தேன். வாங்க வாங்க, வந்து ஏதிரி போயிட்டீங்களா? ஆமாம் சார். என்னை அது பாத்தீங்களா? கேட் மட்டும்தான் சார் இது. இப்போ நீங்கள் இந்த வீக்கு என்னை பாத்தீங்களாமா? இல்லை சார், இல்லை சார். ஈவினிங் போல வந்தேன். ஓ, நான் இல்லையா? ஆமாம் சார். மேம் இருந்தாங்க. ஓகே ஓகே. ஆமாம் சார். வேற ஏதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கா ராகேஷ்? வேற எதுவும் இல்லை சார். இந்த 1 வீக் தான் சார் கொஞ்சம் ஃபாஸ்டா போன மாதிரி இருந்தது. எந்த இதுமா? மற்றபடி இந்த 1 வீக் சார். அப்படியா? இப்போ லாஸ்ட் ஒரு 4 days. கேட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனா ஸ்பீடா போச்சா? இல்லை, அதான் சார் கொஞ்சம் ஸ்பீடா போன மாதிரி இருந்தது எனக்கு. ஃபீல் ஆகுதா? எல்லாம் படிச்சது தானே. ஆமா சார். அதனால மேபி ஆல்ரெடி டக்ட் டிசைன் படிச்சதான், ஏடபிள்யூ டிசைன் படிச்சதான், ஸோ இன்சுலேஷன் டேம்பர் ஆல்ரெடி நம்ம தியரியை படிச்சது அப்படியே ஆட்டோக்காலில் வந்து போட்டோம். சரிங்களா? மேபி அதனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தெரியும் நினைக்கிறேன். ஓகே, நீங்க எப்பனாலும் வந்து ப்ராக்டிக்கலா நீங்க போட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்க வரலாம். சரிங்களா? ஓகே சார். வேற ஏதாவது இருக்கா ராகேஷ்? இல்லை சார், நோ சார். தேங்க்ஸ் சார். அவ்வளவுதான்.